டிஎன்பிசியில் 2026 மார்ச்சில் நடந்த குரூப் 2 எக்ஸாம்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருக்கோம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 2 கொஷின் பார்த்தோம். அதோட வீடியோ முன்னாடி இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. அதாவது அது எதுனா சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ். அதில் கூட நான் ஒரு கொஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து, நான் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி 3 கொஷின் கொடுத்தானா ஆன்சர்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் எப்படி அந்த மாதிரி டைப் கொஷின் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள். இதோட ஆன்சர் 64. அதை பற்றி அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம 196 அந்த கொஷினை பண்ணலாம். இஃப் டே ஸ்டாண்ட் ஃபார் ஏடிவி தென்னு சன் ஸ்டாண்ட் ஃபார் டேஷ், அப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். நம்ம டேங்கிறத ஏடிவின்னு மென்ஷன் பண்ணோம்னா சன்னுங்கிறத என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இது மோஸ்ட்லி டிஎன்பிசியில் அதிகமாக கேட்க மாட்டான். ஆனால் இந்த குரூப் 2ங்கிறது கொஞ்சம் டிகிரி லெவல்னால கேட்டிருக்கான். ஆனால் இது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்பான். ஸோ நீங்கள் டிஎன்பிசியில் இதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஆனால் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் நீங்கள் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே உங்கள் கையில் ரஃப் சீட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரஃப் சீட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்பர்ஸை, லெட்டர்ஸை ஏபிசிடியை லைனாக எழுதிக்கணும். நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 5 ரோஸாக எழுதி, ஒரு ரோவில் 5 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு ஈஸியாக கவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டி எத்தனாவது லெட்டர்னு கேட்டேன்னா 4th 1 சொல்லிடுவேன். ஐ எத்தனைன்னு கேட்டேன்னா 5 9 சொல்லிடுவேன். ஸோ எனக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம அப்படி எழுதும்போது எக்ஸாம்ஸில் ஈஸியாக மார்க்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது டே பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டி எடுத்திருக்கோம். டி எடுக்கும்போது நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஏ எடுத்திருக்கோம். அப்போ நான் ஃப்ரண்ட்டில் 2 லெட்டர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அடுத்தது ஏ எடுக்கும்போது நம்ம டி எடுக்கிறோம். ஏ எடுக்கும்போது டி எடுக்கிறோம். அடுத்து ஒய் எடுக்கும்போது வி எடுக்கிறோம். ஒய் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. வி எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இதே மாதிரி நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இதுலேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பேக்வேர்டு 2 லெட்டர்ஸ் நம்ம மூவ் பண்ணணும், 3 லெட்டர்ஸ் மூவ் பண்ணணும். அதே இதில் செகண்ட் லெட்டருக்கு ஃபார்வேர்டு நம்ம 3 லெட்டர்ஸை மூவ் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் ஒன்றுக்கு பேக்வேர்டு 3 லெட்டரை மூவ் பண்ணணும். அதே மாதிரி சன் எடுத்துக்கிறோம். சன் எடுக்கும்போது பேக்வேர்டு நம்ம 3 லெட்டர் மூவ் பண்ணுறோம், பி. அடுத்தது யூ எடுக்கும்போது நமக்கு ஃபார்வேர்டு நம்ம என்ன பண்ணணும், 3 லெட்டரை மூவ் பண்ணணும், எக்ஸு. அடுத்தது என் இங்கே இருக்குது, பேக்வேர்டு 3 லெட்டரை மூவ் பண்ணணும், கே. ஸோ ஆன்சர் என்னது, PXK. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கான். அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ARE ஈக்குவல் டு 24. நீங்கள் எக்ஸாம்ஸில் தனித்தனியாக எழுத வேணாம், பேக் சைடில் ஒரு ரஃப் சீட்டில் எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதை வச்சு நம்ம சம்ஸை பண்ணிடலாம். ARE ஈக்குவல் டு 24, DOG ஈக்குவல் டு 26, தென் வாஸ் WAS ரெஃபர் டு. ஸோ அதோட நம்பர்ஸ் கேட்குறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். ப்ரீவியஸ் ஒன்னில் அப்படியே லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணியிருந்தான், இங்கே நம்பர்ஸ் கொடுக்குறான். நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணோம்னாலே வந்துடும். ஏங்கிறது என்ன லெட்ரு, ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ 1ன்னு பிளேஸ் பண்ணிடலாம். ஆர் எத்தனாவது லெட்ரு, 5 10 15 16 17 18 ப்ளஸ் எத்தனாவது லெட்ரு, இங்கே இருக்குது 5th லெட்டர். ஸோ ஆட் பண்ணால் என்ன வந்துடும்னா 24 வந்துடும். ஓகே, நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, நம்ம இந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. அடுத்தது டிஓஜின்னு கொடுத்துருக்கானா. டி எத்தனாவது லெட்ரு, 4th லெட்டரு ப்ளஸ்ஸு. அடுத்தது ஓ எத்தனாவது லெட்டர்னு பாருங்கள், 15th லெட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதும்போது ஈஸியாக நம்பர்ஸை கவுண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். ஜி எத்தனாவது லெட்டர்னு பாருங்கள், 5 6 7. ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும், 19 26ன்னு வந்துடும். ஸோ நம்ம எடுத்த மெத்தட் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம எடுத்த 2 நம்பர்ஸ்க்குமே கரெக்டான சொல்யூஷன்ஸ் தான் வருது. இப்போ வாஸ் கவுண்ட் பண்ணலாம். W எத்தனாவது லெட்டர்னா 20 21 22 23, 23 லெட்டர் W. அடுத்தது ஏ ஃபர்ஸ்ட் லெட்டரு. அடுத்தது எஸ் எத்தனாவது லெட்டர்னு பாருங்கள், எஸ் 6 பக்கத்தில் இருக்குது, 15 16 17 18 19. ஆட் பண்ணும்போது 24 43. ஸோ ஆன்சர் 43. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம சீக்வன்ஸ் சீரீஸும் பார்த்துடலாம். இந்த ஐடியா நான் சீக்வன்ஸ் சீரீஸ்க்கு தான் வச்சுருந்தேன். ஸோ இதில் இந்த ரீசனிங் கொஸ்டின் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இது மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. குரூப் 4க்குலாம் அந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் வராது, உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இப்போ இந்த
193 பாருங்க, find the sum of series 11, 12, 13, etc. 31. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 10th லெவலில் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும், ஈஸி, ஒரே ஃபார்முலா. இல்லை அப்படின்னா நமக்கு தனித்தனி ஃபார்முலா வரும். என்ன ஃபார்முலானா சம் ஆஃப் இது இயல் எண்களின் கூடுதல்னு இருக்கும். அந்த நம்பர் என்னன்னா n இன்ட்டு n+1/2. இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல நம்ம SN ஃபார்முலாவே ட்ரை பண்ண முடியும். SN ஃபார்முலா என்னன்னா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. ஸோ இது கொஞ்சம் பெருசு தான் இந்த இடத்துல பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இதை பண்ணிடுவோம். ஸோ நமக்கு என்னது 31st வரைக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் 1லேருந்து கவுண்ட் பண்ணால் தான் இந்த ஃபார்முலா பண்ண முடியும். ஸோ 31st வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். 31 இன்ட்டு 31 + 2னா 1னா 32/2 மைனஸ் நமக்கு 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 10 இன்ட்டு 11/2. ஸோ மல்டிப்ளை பண்ணிடுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 31 இன்ட்டு 32 என்னதுன்னு பார்த்தோம்னா 992 மைனஸ் 110 சப்ராக்ட் பண்ணிவிட்டு டிவைட் பை 2 போட்டோம்னா 288 டிவைட் பண்ணோம்னா 441 வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து இயல் எண்களின் கூடுதல்னு வரும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டானா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நமக்கு எல்லாமே ஈக்குவல் நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை விட்டு நமக்கு ஈஸியான மெத்தட்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாமில் குரூப் எக்ஸாம்ஸில் குரூப் 2னால இது கொஞ்சம் ஹையர் லெவல், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். இது ரெண்டையும் 3 - 20ங்கிறது என்ன வந்துடும் 17. 20 - 23 63ங்கிறது என்ன வந்துடும் 43. அடுத்தது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா 144 - 63 81. அடுத்தது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்னா 131 131. இப்போ நம்ம இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 26. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 43னா 37. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 37 வராது, 38 வரும். இதுக்கு சாரி 38. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா 50 வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம், 12 வந்துடும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம், அகெயின் 12 வரும். இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே புரிஞ்சிருக்கும். என்னென்னா நம்ம 12 வந்து தேர்ட் டிஃப்ரென்ஸில் வருது. ஒரு சில கொஸ்டின் நம்மளால் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. அப்போம்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக சப்ராக்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதோட ஒரு 12 ஆட் பண்ணுனா 62. 62வை இதோட ஆட் பண்ணோம். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்னா 131 + 62 என்ன வந்துடும் 3 193. 193 + 275. 193 + 275 என்ன வந்துடும் 8 6 4 468. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், ஆனால் டைம் எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி உங்களால் எந்த ரூலையுமே யூஸ் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கண்டினியூஸ் சப்ராக்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிரும். நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸை நான் கண்டிப்பாக தரேன். தேங்க்யூ.